விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை பி ஏரிக்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய 53வது ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஆடி கிருத்திகை கொடியேற்ற விழாவை முன்னிட்டு யாகசாலையில் கலசங்கள் வைத்து மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா பூர்ணாகதி நடைபெற்று பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கொடிமரத்திற்கு கலச புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையுடன் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா பக்தி பரவசத்தில் கோஷங்களை எழுப்பி முருகப்பெருமானை வணங்கினர். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல், அரிசி, மணிலா வியாபாரிகள் மற்றும் எடைப்பணி தொழிலாளர்கள் சார்பில் நடைபெறும் இவ்விழாவில் ஆடி திங்கள் 30ஆம் நாளான வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனையும் அன்று மாலை திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. இதேபோல் வரும் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அன்று காலை 7:30 மணிக்கு 108 பால்குட ஊர்வலமும், சக்திவேல் அபிஷேகம் மற்றும் ஊர்வலமும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 10:45 மணிக்கு சட்டி ஊர்வலமும், தீமிதித்தல் ஆகியவை நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் சிவகுமார் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல், அரிசி, மணிலா வியாபாரிகள் சங்கம் மற்றும் எடைப்பணி தொழிலாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 59ஆம் ஆண்டு ஆடி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர்கள் ஸ்ரீ ஜெயலிங்கேஸ்வரர் வண்ண மலர்கள் கொண்டு உத்தரகோச மங்கை ஸ்ரீ மங்களாம்பிகை அம்பாள் சமேது ஸ்ரீ மங்களநாதர் சுவாமிகளாக அலங்கரிக்கப்பட்டு மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து முகூர்த்தக்கால் வைபவமும், தொடர்ந்து கடைசி பூஜையும், காப்பு கட்டும் வைபவமும், பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும், மங்களனான் அணிவிக்கும் வைபவமும் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. விழாவுக்கு வந்த பெண் பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம். தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவிலில் 7ஆம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பெருவிழா ஆண்டுக்கொருமுறை நடைபெறுவது வழக்கம். இன்று முளைப்பாரி உற்சவ பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெண்கள், ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கோவில் வளாகத்தை சுற்றி கும்மி அடித்தும் ஒயிலாட்டம் ஆடியும் உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் சந்தன பிரியாவை சத்திரக்குடி சரத் பிரதர்ஸ் சார்பாக மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு 11 வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சி நிறைவாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு சத்திரக்குடியின் முக்கிய சாலைகள் வழியாக வலம் வந்து நீர்நிலைகளில் கரைத்து வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தேவேந்திர குல வெள்ளாளர் சங்கம், தளபதி வெண்ணி காலாடி, தேவேந்திரநாத் இளைஞர் மன்றம், அனைத்து மகளிர் மன்றம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. முன்னதாக கோவில் கல்மண்டபத்தில் உற்சவர் அம்மனை சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் அம்மனை பல்லக்கில் எழுந்தருள செய்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாசு சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கல்நீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் தேரோடும் வீதியில் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழா நாட்களில் செங்கல்நீர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். ஆடி பெருவிழாவின் முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடபிடித்து தொடங்கி வைக்கின்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு தெப்பல் உற்சவம் மற்றும் முத்துப்பல்லாக்கு திருவிழாவும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் உள்ளிட்ட மக்கள் பாதுகாப்பு குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். ஏழுமலையான் கோவில் பவித்ர உற்சவம் நிறைவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் துவங்கி நடைபெற்ற பவித்ர உற்சவம் 3ஆம் நாளான இன்று நிறைவடைந்தது. பவித்ர உற்சவத்தினை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு ஏழுமலையான் கோவில் கல்யாண மண்டபத்தில் 3 நாட்களும் சிறப்பு அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல பவித்ர உற்சவத்தினை முன்னிட்டு 3 நாட்களும் சிறப்பு பூஜைகளும் உற்சவர்களுக்கு நடத்தப்பட்டன. உற்சவத்தின் முதல் நாளன்று பவித்ரா பிரதிஷ்டை நடத்தப்பட்ட நிலையில் 2ஆம் நாளான நேற்று பவித்ர ஆவாகனமும், நிறைவு நாளான இன்று பவித்ர சமர்ப்பணமும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு, தேவஸ்தான உயர் அதிகாரிகள், பக்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.